மீனா, ராஜி, கோமதி 3 பேருமே சேர்ந்து சென்னைக்கு போகிறாங்க. போனவுடனே அவங்க அண்ணா வராரு. வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இவங்க வந்து என்னோட மாமியார், இவ வந்து ராஜி, இவர் தான் எங்கள் அண்ணன் எல்லாமே சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனவுடனே அவங்க மாமா இருக்கார். அவங்க அத்தை, வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா மீனா, எப்படி இருக்க அப்படின்னு அவங்க மாமா கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரையும் சொல்கிறாங்க. இவங்க என்னோட சின்ன அத்தான், இவங்க பெரிய அத்தான் எல்லாரையுமே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எங்கள் அண்ணி மலர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழை இலையை போட்டு சூப்பராக டிஃபன்லாம் போடுறாங்க. என்ன இவ்வளோ ஐட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஒரு இட்லி பண்ணிவிட்டு ஒரு சட்னி ஒரு சாம்பார் பண்ணுவேன், இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். ஆனால் இவ்வளவும் பண்ணுறாங்க. அவங்க நாள் ஃபுல்லாக சமையல் ரூம்லேயே இருக்கணுமே இந்த வெயிலில் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலரோட மாமியார் சொல்லிகிட்ருக்காங்க. சாப்பிட்றாங்கம்மா, டேஸ்ட்டாக இருக்குமா, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது இட்லி, குழம்பெல்லாம் உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை ரொம்ப சந்தோஷமாக கோமதி பாராட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் போகிறாங்க. போனோடனே அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி பார்க்குறாங்க. பின்னாடியே கதிர் வராரு. அதுக்கப்புறம் செந்திலும் வராரு. வந்தவொடனே என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நானே பண்ணிடுறேன் இட்லியை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. சரி, என்ன பண்ணலாம், பொடி ஏதாவது வச்சு தொட்டு சாப்பிட்டுடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ பொடியா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி இரு இரு, உனக்கு பொடி வேணாம்ல, இரு நான் உனக்கு தக்காளி சட்னி சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அப்படியா, உனக்கு பண்ண தெரியுமா அண்ணன் அப்படின்னு கதிர் கேட்குறாரு. எல்லாம் நான் சூப்பராக பண்ணுவேன். இங்கே பாரு அரசி, 3 தக்காளி 3 வெங்காயம் அழகாக கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கூட நான் தான் உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. என்ன அரசி நீ இப்படி இருக்க, உன்னை அம்மா செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சுருக்காங்க, ஒரு வேலை கூட செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. சரி சரி கட் பண்ணி தரேன் அப்படின்னு கட் பண்ணி தராங்க. தக்காளி சட்னி வைக்கிறாரு. அங்கேருந்து பாண்டியன் வராரு. சரவணன் 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு சரவணா, நாம் 2 பேர் போகிற வழியில் சாப்பிட்றலாம், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் வேண்டாம், நில்லுங்க, நாங்களே டிஃபன் பண்ணி கொண்டு வந்துட்டோம், இங்கே பாருங்கள் இட்லி தக்காளி சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசி, செந்தில், கதிர் 3 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அப்படியா, தக்காளி சட்னியா, யார் வச்சா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் வச்சேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. பாத்தியா, இவ்வளோ நாள் கடையில் வேலை செஞ்சான், ஒரு வேலை அவன் கற்றுக்கல. ஆனால் இப்போ தான் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு போனான், அதுக்குள்ளே தக்காளி சட்னி வைக்க கற்றுக்கிட்டான். பாத்தியா, இப்படி தான் சொல்கிறவங்க சொன்னால் தான் எல்லாம் கற்றுப்பாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே மீனா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மீனா, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு சென்ட்ரல் போகணும் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கேம்மா போகிற அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. நான் வந்துட்டு எக்ஸாமுக்கு போகலை, கோச்சிங்க்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, 2 பேருமே வேறு வேறு பக்கம் தான் போகிறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அது எப்படி தனியாக போவீங்க, நான் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கோமதி பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ ஆஃபீஸ்க்கு போ, நீ போயிட்டு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வா, எல்லா இடமும் கரெக்டாக தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் அத்தை அப்படின்னு மீனா போகிறாங்க.